இப்போ இந்த உயிர்த்தெழுதலை குறித்து தனித்துவமான காரியங்கள் இருக்குது. வேறு யாரோடும் ஒப்பிட முடியாத, கிறிஸ்துவுக்கு மட்டுமே பொருந்தக்கூடிய யுனிக்கான காரியங்களாக இருக்குது. தம்பி, நீங்கள் அதை பற்றி நீங்கள். ஆனால் வேதத்தில் என்னுடைய நினைவாற்றல் சரியாக இருந்துச்சுன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி 8 உயிர்த்தெழுதல்கள் நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். 8 என்கிற வேதத்தில் ஒரு புதிய பரிமாணத்தை குறிக்கிறது. நோவா பேழைக்குள்ளே இருந்தது புதிய ஆரம்பம். உடனே நீங்கள் வண்டி நம்பர் எல்லாரும் 8 போட்டு வாங்கிறாதீங்க. சரி, ஓகே, அதோட நல்லதுதான். 8 என்பது ஒரு புதிய ஆரம்பம். இந்த எல்லா உயிர்த்தெழுதலும் இயேசுவின் உயிர்த்தெழுதலோடு ஒப்பிடவே முடியாது. ஏன் அப்படின்னா, உயிர்த்தவர்கள் எல்லோரும் பின் ஒரு நாள் மரித்தார்கள். ஆனால் இயேசு உயிர்த்தார். உயிர்த்தவர் மாத்திரமல்ல, இன்றும் ஜீவிக்கிறார். இது ஒரு வித்தியாசம். இன்னொரு வித்தியாசம், ஏற்கனவே உயிர்த்தவர்கள் எல்லாம் எப்படி மரித்தார்கள் அப்படின்னா, ஜீவன் அவங்ககிட்ட இருந்து எடுக்கப்பட்டுச்சு. அல்லது ஒரு வியாதியோ இல்லை ஒரு பலவீனமோ ஏதோ ஒரு காரியத்து நிமித்தமாக அவர் ஜீவனை இழந்தார்கள். ஆனால் இயேசுடைய மரணம் ஏதோ அவருடைய சரீர பலவீனத்தினாலேயோ இல்லை யாரோ ஜீவனை எடுத்ததுனாலேயோ இல்லை. ஏன்னா அவர் ஜீவ ஊற்று, அவர் ஜீவாதிபதி. அவர் ஜீவனை கொடுத்தார். அதை கொடுக்கவோ எடுக்கவோ ஒரு அதிகாரம் இருக்குது. அப்போ மற்ற எல்லா உயிர்த்தெழுதலை காட்டிலும் மற்றவங்க உயிர்த்தெழுந்ததை கூட இயேசு உயிர்த்தெழுந்ததை கம்பேரே பண்ண முடியாது. ஏன் இதை நான் பதிய வைக்கிறேன் அப்படின்னா, இன்றைக்கி உலகத்தில் சில புத்திசாலிகள் நினைக்கிற சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இவர் மட்டும் உயிர்த்தெழல, அவர் உயிர்த்தெழுந்தாண்டா. அவர் உயிர்த்தெழுந்தாரா இல்லையோ எனக்கு தெரியல, ஆனால் இப்போ இருக்கிறாரானா இல்லை. ஆனால் என் தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார், ஜீவிக்கிறவராக இருக்கிறார். அது ஒரு முக்கியமான காரியம் நான் சொல்ல விரும்புகிறேன். ஜெனிமா, நீங்கள் தொடர்ச்சியாக சொல்லுங்கள். அண்ணா சொன்னது போல தான், பாஸ்டர் சொன்னது போல தான், உயிர்த்தெழுதல் அப்படிங்கிறது மிக முக்கியமான சத்தியம் அப்படின்னு நானும் கண்டிப்பாக நம்புகிறேன். இதை பற்றி பவுல் நம்ம கொரிந்து சபைக்கு எழுதும்போது ஒரு முக்கியமான கேள்வியை அட்ரஸ் பண்ணி தான் அந்த இதை எழுதுகிறாரு. ஸோ அந்த கொரிந்து சபையில் ஒரு சிலர் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா, மரித்தோர் உயிரோடு எழமாட்டாங்க அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதை அட்ரஸ் பண்ணி அவர் எழுதும்போது எப்படி எழுதுறாரு அப்படின்னா, மரித்தோர் உயிரோட எழமாட்டாங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களே, அப்போ கிறிஸ்துவும் உயிரோட எழுந்திருக்க மாட்டாரே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கிறிஸ்து உயிரோடு எழுந்திருக்கலன்னா அப்போ உயிரோடு இருக்கிற நமக்கு எந்த ஒரு நம்பிக்கையும் இல்லாமல் போகுது. இதுக்கு முன்னாடி நித்திரை அடைந்தவங்களுக்கும் எந்த நம்பிக்கையும் இல்லாமல் போகுது. அப்போ நம்ம பாவம் நிவாரணம் அடையாமலே போயிடுது. அப்போ இந்த உலகத்துக்கு மாத்திரம்தான் நம்ம இயேசு கிறிஸ்துவை நம்புகிறோன்னா நம்மளை விட பரிதபிக்கக்கூடியவர்கள் வேறு யாரும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இந்த உயிர்த்தெழுதலுடைய முக்கியத்துவத்தையும் அதனால நமக்கு கிடைத்திருக்கிற அந்த பெனிஃபிட்ஸையும் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணி இந்த 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 12லேருந்து 20 வசனங்களில் அவர் ரொம்ப அழகாக எழுதியிருக்காரு. அதை நான் படிக்கும் போதெல்லாம் நல்ல ஒரு நம்பிக்கை எனக்குள்ளே காணப்படுது பாஸ்டர். இதுதான் நான் உயிர்த்தெழுதலில் நமக்கு இன்னொன்று கிடைத்ததுன்னா சமாதானம். என்ன சமாதானம்? தேவனோட சமாதானம், தேவனுடைய சமாதானம். நம்ம இதை பற்றி படிக்கணும்னா நம்ம ஃபஸ்ட்டு நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது, நம்ம ஆதாம் ஏவாள் பாவம் செஞ்சதுலேருந்து அந்த பாவம் நம்மளுக்கு ஒவ்வொரு தலைமுறையாக ஒரு சொத்தாக நம்மளுக்கு வந்துக்கிட்டே இருக்குது. ஏன்னா பாவத்தில் நம்ம கற்பம் தரித்து நம்ம பாவத்திலே பிறக்கிறோம். அதனால் நம்ம தேவனை வெறுத்து தேவனை எனிமீஸாக இருக்கோம், விரோதிகளாக இருக்கும். ஒரு ஹாஸ்டிலிட்டி, ஒரு விரோதம் நம்மளுக்கும் கடவுளுக்கும் இருக்குது. இதை பற்றி பார்க்கணும்னா நியாயாதிபதிகள் 6:24 நம்ம பார்த்தோம்னா அங்கே ஜெகோவா ஷாலோம் பற்றி பார்க்குறோம். அங்கே கிதியோன் தேவதூதரை பார்க்குறார். அவருக்கு இனிஷியலாக தெரியல யாரை பார்க்குறோம், யாரை இது பண்ணுறோன்ட்டு. அவருக்கு தேவன் இவரை அங்கே மீதியானவர்களுக்கு அகேன்ஸ்டாக ரெடி பண்ணுறதுக்கு நீ பான்னு கூப்பிட்றாரு. நான் நீ பலவீனமாக இருந்தாலும் பலசாலியாக மாத்திரேன் இல்லை ஒன்று சொல்லிட்டு வராரு. அப்போ இவர் சொல்கிறார், நான் உங்களுக்கு ஒரு விருந்து ரெடி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணும்போது அவர் கொண்டுவான்னு சொல்லிட்டு உடனே அது ஒரு மீட் ஆஃபரிங்காக அவர் அதை பலியாக ஏற்றுக்கொண்டார். பார்த்தோன்னே அவருக்கு தெரிஞ்சிச்சோ, ஐயோ நம்ம தேவதூதனை கண்டோன்ட்டு. தேவதூதன் கண்டோடனே சந்தோஷப்படலை, பயந்தான். ஏன் பயந்தான்னா அவனுக்கு தெரியும் பாவமுள்ள மனிதன் ஒரு பாவம் இல்லாத தேவன், பரிசுத்த தேவனை பார்த்து ஒருவரும் உயிரோடு இருந்தது இல்லை. அந்த அளவுக்கு தெரியும். ஸோ அந்த அளவுக்கு விரோதம் கடவுளுக்கும் பாவம் நம்ம கொண்டு வந்தது. ஆனால் சிலுவையில் இயேசு நம்ம பாவத்துக்கு பரிகாரம் செலுத்தி அவரோட உயிர்த்தெழுதலில் நம்மளுக்கு நீதிமான்களை ஆக்கும் போது ஒரு ரிகன்சிலியேஷன், ஒரு ஒப்புரவாகுதல் கொண்டு வந்தார். நம்ம இது ரோமர் 4:25 பார்க்கும்போது இந்த ஒப்புரவாகுதல் எவ்வளோ இது அப்படின்னா, விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்படுறோம். அப்போ நம்மளுக்கு ஒரு சமாதானம் இயேசு கிறிஸ்துவினாலே பிதாவோட ஒரு தேவனோட ஒரு சமாதானம் உண்டாகுதாங்க. ஸோ இந்த பீஸ் இது தேவனோட
உள்ள ஒரு சமாதானம். இப்போ தேவனுடைய சமாதானம் எப்போ வருது அப்படின்னா, இயேசு சொல்லிட்டு போறார், ஏன் சமாதானம் உள்ளட்டும், ஒருவரோட சமாதானம் வருங்கள். எல்லா இடத்துலையும் எப்ரேயர்லையும் படிக்கிறோம், ஒருவரோட சமாதானம் வருங்கள், சமாதானம் ஃபாலோ பீஸ் வித் ஆல் men, இப்படிலாம் நிறைய இடத்துல இருக்கு. ஸோ ஒருவரோட ஒருவர் சமாதானம் இல்லாத இடத்துல தேவனுடைய சமாதானம் நமக்குள்ள வந்து ஒருவரோட சமாதானம் இருக்கும். இதுதான் காஸ்பல் ஆஃப் பீஸ். அது மட்டுமல்ல, இதனால நம்ம தேவனோட பிள்ளைகளாக மாறுறோம் இந்த சமாதானால. ஸோ நமக்கு ஹேர்ஸ் வித் கிரைஸ்ட். இது உயிர்த்தெழுதனால வரக்கூடிய ஒரு ஆசீர்வாதம். இது மிகப்பெரிய ஆசீர்வாதம். ஏன்னா நமக்கு சமாதானமே இல்லாதவர்களுக்கு சமாதானம் அளிக்கிறது எவ்வளோ பெரிய பாக்கியம், எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். இதில் பிளெஸிங் மட்டும் இல்லை, நமக்கான ரெஸ்பான்சிபிலிட்டியும் இருக்குது. தொடர்ந்து தம்பி நீங்கள் இதில் நம்ம எல்லாருமே இப்போ மேபி தவறுன்னு சொல்லலை. இப்போ தம்பி சொல்லும் பொழுது பயப்படாதீங்க அப்படின்னு சொன்னார். சகோதரி சொல்லும் பொழுது நம்ம விசுவாசம் வீணாக போகல, பல முறை இதை ஆறுதல் படுத்துது அப்படின்னாங்க. நம்பிக்கையை கொடுக்குது, இங்கே நம்பிக்கையை கொடுக்குது, இங்கே பயத்தை எடுத்து போடுது, இவருக்கு சமாதானத்தை கொடுக்குது. அதுவும் அதை வேதம் சொல்லும் பொழுது புத்தி கெட்டாத சமாதானத்தை கொடுக்குது. எவ்வளோ பிரச்சனையும் பற்றி சமாதானமாக வாழக்கூடிய அப்படி ஒரு கிருபை ஆண்டுத்தாரு. நல்லது. இதெல்லாம் என்னது நாம் பெற்றுக்கொண்டது. இப்போ நான் ஏன் கேள்வி என்னென்னா, வாங்குற ரெண்டுலேயே இருக்கிறீங்களே, இப்போ கொடுக்க ஆரம்பிக்க போறேன்னு கேட்குறேன். கண்டிப்பாக. அப்போது அதே இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்தோன்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். மத்தேயு 28வது அதிகாரத்தில் 18ஆம் வசனம் 18 முதல் 20 வரை படிக்கும்போது கிரேட் கமிஷனை பற்றி பேசுகிறாரு. நீங்கள் போய் எல்லாரும் சீஷராக்குங்க, உபதேசம் பண்ணுங்கிறார். அப்போ இவ்வளோ பெரிய காரியத்தை செஞ்ச தேவன் என்கிட்ட இருந்து எதை எதிர்பார்க்குறாரு. ஆனால் இன்னைக்கு உலகம் எப்படி ஆயிடுச்சுன்னா, அல்லது கிறிஸ்தவர்கள் எப்படி ஆயிட்டாங்கன்னா, கிவிங், அதாவது அவர் என்ன கொடுத்தாருங்கிறது வேணும், ஆனால் கொடுத்தவர் வேணுமான்னா வேண்டாம். அதான் கிஃப்ட்ஸ் வேணும், ஆனால் கிவரை பற்றி யோசிக்கிறது இல்லை. இப்போ அவர் என்ன சொல்கிறாரு, இந்த ஒரு கமிஷனை கொடுத்தாரு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். வேதத்தில் இருக்க ஒரு சில ஆட்களை பார்க்கும்பொழுது எனக்கு ரொம்ப ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கிறது. பவுலை பற்றி சொல்லலாம். அப்போஸ்தலர் 9ஆவது அதிகாரத்தில் ரட்சிக்கப்படுறாரு. நமக்கு தெரியும், அந்த கதையெல்லாம் விளக்க வேண்டாம். 23ஆவது அதிகாரத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த ஏரியாவில் பிரச்சனையாகிடுது. அதாவது கொஞ்சம் சாஃப்டாக சொல்லியிருக்கலான்னு நினைக்கிறேன். நம்மால் ரக்கடாகவே ஆரம்பிக்கிறாரு, அங்கே பிரச்சனையாயிருது. பிரச்சனையான உடனே அப்போவே அவளுக்கு காலி ஆகிருக்கணும். ஏன்னா கோட்டை வாசலில் வெயிட் பண்ணுறாங்க, கூடைகள் வச்சு பவுலை இறக்குறாங்க. இறக்கி வெளியே வந்தது நிமித்தமாக தான் இன்றைக்கி இத்தனை நிருபங்கள் எல்லாம் இருக்குது. இப்போ என் கேள்வி என்னென்னா, அந்த அன்னைக்கு கூடையை பிடிச்சிக்கிட்டு இருந்தது யார்? அந்த கைத்தை பிடிச்சிட்டு இருந்தது யார்? கை வலிச்சுது. அப்போ யாருடைய கை வலிச்சுது நமக்கு தெரியாது. ஆனால் அன்னைக்கு எத்தனையோ நபர்கள் கூடையை பிடிக்க போய் தான் இன்னைக்கு நம்ம பவுலின் இத்தனை, அஃப்கோர்ஸ் தேவனுடைய சாவரின் ஹேண்டில் இருந்தாலும் ஏதோ ஒரு வகையில் கண்ணுக்கு தெரியாத பல கதாநாயகர்கள் இருக்கிறாங்க. இப்போ நம்ம வாழ்க்கையில் யோசிச்சு பார்ப்போமே, நாம் அன்றைக்கி கிறிஸ்தவத்துக்கு வந்துட்டோம். கடைசியாக இந்த கிரேட் கமிஷனுக்காக நம்ம என்ன பண்ணோம்? நமக்கு அது ஒரு அன்றாட வாழ்க்கையில் அது ஒரு பெரிய ஒரு இஷ்யூவாகவே தெரியவே இல்லையே. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த 4 குஷ்டரோகி கதை நமக்கு தெரியும். எத்தனையோ பிரசங்கம், 1000 பிரசங்கம் கேட்டிருப்போம். இந்த நாள் ரட்சணியத்தின் நாள் அப்படின்னு சொல்லி. ஊருக்கு பிரசங்கம் பண்ணுற நாம என்னைக்கே காலையில் எழுந்திரிச்சோன்னே இன்றைய நாளே ரட்சணிய நாள், இன்றைக்கி போய் சுவிசேஷம் சொல்லணும் அப்படின்னு யோசிச்சோமா? ஒரு ஏத்தியஸ்ட் ஒரு காலனிக்கு குடிக்கு போகிறான். அவன் ஏத்தியஸ்ட், அவன் கடவுளை நம்பாதவன். அவன் போகிறான், கொஞ்சம் பிரச்சனை, வயதான தகப்பனரோடு போகிறான். தகப்பனர் பலவீனமாக இருக்கிறாரு, சுற்றி நிறைய கிறிஸ்தவங்க இருக்கிறாங்க. அவன் போய் இருந்த உடனே பக்கத்து வீட்டுக்கு ஒருத்தர் வராரு. என்னப்பா வயசான தகப்பனை வச்சிருக்கிற, பலவீனமாக இருக்கிற, பெட் இல்லையா உங்ககிட்ட? எங்கள் வீட்டில் ஒரு எக்ஸ்ட்ரா பெட் இருக்குன்னு பெட் வந்து போட்டார். போட்டு முடிச்ச உடனே அடுத்து கொஞ்ச நாள் வந்தோடனே இன்னொருத்தர் வராரு. என்னப்பா வெளியில் போகிற, நடந்தே போயிட்டுருக்கிற, அப்பா எப்படி ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகணும்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தராக வந்து ஒவ்வொரு பொருளாக கொடுத்துட்டே இருக்கிறாங்க. இவன் நண்பனுக்கு கால் பண்ணுறான். கடவுள் இல்லைன்னு நினச்சேன், ஒருவேளை கிறிஸ்து கடவுளாக இருப்பாரான்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படிங்கிறான். அப்போது இந்த கிரேட் கமிஷனை யார் செஞ்சா அப்படின்னா, பக்கத்தில் இருக்கிறவங்க தன்னுடைய அன்றாட வாழ்க்கையின் ஒவ்வொரு நிகழ்வுகள்லையும் எப்படியோ ஒரு கிறிஸ்துவை காமிக்கணும்னு நினைக்கிறேன். இந்த உணர்வு இன்னைக்கு நமக்கு இருக்குதா அப்படின்னு நான் யோசிக்கிறேன். அந்த உணர்வு இருக்குதான்னு யோசிக்கிறத விட, இதை பார்த்துட்டு இருக்க ஒவ்வொருத்தருக்கும் இந்த உணர்வு கண்டிப்பாக நமக்கு வேணும். அப்போ தான் உயிர்த்தெழுதலை பற்றி நீங்கள் முழுசாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு அர்த்தம். உயிர்த்தெழுதல் ஆசீர்வாதம் மட்டுமல்ல, அது நமக்கு ஒரு பெரிய பொறுப்பை நமக்கு தந்திருக்கு. அந்த பொறுப்பு கிறிஸ்துவை காண்பிப்பது இந்த உலகத்திற்கு. இப்போ நம்ம அதையும் தாண்டி நம்ம ட்ராவல் பண்ணோம்னா, உயிர்த்தெழுதல் கிறிஸ்துவ சத்தியத்தினுடைய மிக முக்கியமான ஒன்றாக இருப்பது போல பல முறை இது தாக்கப்பட்டிருக்கு. இயேசு மெய்யாகவே உயிர்த்தெழுந்தாரா, அதற்கான வரலாற்று உண்மைகள் உண்டா, அதற்கான மருத்துவ அறிக்கைகள் உண்டான்னு சொல்லி பல முறை இந்த சத்தியம் தாக்கப்பட்டிருக்குது. அதை பற்றி சில காரியத்தை ஜெனிபர் நீங்கள் ஷேர் பண்ணுங்க. இயேசு கிறிஸ்து முதல்ல இறந்தே போகலை அப்படின்னு கூட சில கட்டுக்கதைகள் இருக்கிறத வந்து, அது கட்டுக்கதை தான், நல்லாவே சொல்லியிருக்காங்க. அதை எப்படி அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்கன்னா, ஸ்வூன் தியரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதாவது இயேசு கிறிஸ்து வந்து அவர் வந்து மரிக்கலை சிலுவையில், அவர் மயங்கிட்டார். அந்த மயக்கம் தெளிஞ்சோனையும் அதுக்கப்புறம் எந்திரிச்சு அவர் வந்துட்டார்
அப்படின்னு சொல்லி இது சொல்லுவாங்க. இந்த அவ்வளோ அடிப்பட்டதுக்கு அப்புறம் அந்த புனித வெளி எபிசோட்ல பார்த்தோமே எந்திரிச்சு வந்துட்டார் போல இருக்குல்ல, அது இன்னும் சொல்லுவீங்களே அந்த குளிர்ந்த காத்து பட்டா எந்திரிச்சிட்டாருன்னு சொல்லிட்டு. அப்பெல்லாம் மழையிலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறேன். யாருக்கு உடம்பு சரியில்லைனாலும் குளிர்ந்த காத்து பட்டா யாரும் சாக மாட்டாங்க. யாரும் சாக மாட்டாங்க. சாரி சிஸ்டர், சொல்லுங்க நீங்க. ஸோ அதை வந்து அவரை ஒரு சிலர் எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, அவர் அங்கேருந்து வந்து இந்தியாவில் இந்த காஷ்மீரில் வந்து ஊழியம் செஞ்சார் அப்படின்லாம் சொல்கிறாங்க. இன்னொன்று நீங்கள் சொன்ன மாதிரி அவர் வந்து மயக்கத்துலேருந்து எழுந்திருச்சு. அவர் வந்து இந்த எப்படி எழுந்தார் அப்படின்னா, குளிர்ந்த காற்று வந்து வீசினதுனால அந்த மயக்கம் தெளிஞ்சு எழுந்திரிச்சிட்டாரு அப்படின்லாம் வந்து சில கட்டுக்கதைகள் இருக்கலாம் இருக்கிறத வந்து நம்ம பார்க்கலாம். ஆனால் இதில் ஒரு காரியம் வந்து நம்ம உண்மையை மட்டுமே தழுவினவர்களாக நம்ம இருக்கணும். ஏன் அப்படின்னா, நம்ம அவர் என்னென்ன பாடுகள் பட்டார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம், தெரிஞ்சுக்கிறோம். நிறைய மெடிக்கல் டாக்டர்ஸாக இருக்கலாம், நிறைய ரிசர்ச் ஸ்காலர்ஸ்லாம் சொல்கிறதன் மூலமாக அவர் பாடுபட்டு அவர் சிலுவையில் தொங்குறாரு அப்படிங்கிறது வந்து ஒரு மறுக்கப்பட முடியாத ஒரு உண்மையாக இருக்கும்போது, கண்டிப்பாக அவர் வந்து அந்த இடத்துலேருந்து அவராக வந்து இறங்கி வந்திருக்க முடியாத, ஒரு மயக்கத்தில் இருந்துட்டு அப்படியே கேஷுவலாக மாறிட முடியாது அப்படிங்கிற அந்த காரியத்தை வந்து நம்ம மனதில் கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறேன். நிச்சயமாக இவங்க சொன்னபடியே அக்கா நீங்கள் சொன்னபடியே இன்னொரு பாயிண்ட் எனக்கு பட்டது என்னன்னா, திறக்கப்பட்ட கல்லறை இல்லை வெற்று கல்லறை சொல்லலாம். அதவே நம்ம ஹிஸ்டாரிக் ஃபேக்ட்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு பைபிள்லேருந்து கொஞ்சம் பார்த்துட்டு அப்புறம் ஹிஸ்டாரிக் ஃபேக்ட்ஸ் டச் பண்ணுவோம். பைபிள்லேருந்து பார்த்தீங்கன்னா அரிமத்தியா யோசேப்போட கல்லறையில் தான் இயேசுவை வந்து அடக்கம் செய்தாங்க. ஆனால் இது என்னென்னா, யோசித்து பார்க்கணும். அரிமத்தியா யோசேப்பு வந்து அந்த ஆலோசனை சங்கத்தில் ஒரு ஆள், 600 பேரில் ஒரு ஆள். அப்போது அங்கே இருக்க யூதருக்கு, பிரதான ஆசாரியருக்கு எல்லாருக்கும் இந்த கல்லறை எங்கே இருக்குன்னு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அப்போது இவங்க வந்து இவங்களோட நோக்கம் என்ன, இவர் வந்து ஒரு புதுசாக ஒரு கொள்கையை கொண்டு வராரு, இந்த கொள்கை நமக்கு இல்லை, மோசேட்டேருந்து வந்த கொள்கை இது இல்லைன்னு சொல்கிறனால தான் அவர் வந்து சிலுவையில் அரைஞ்சாங்க, எல்லாம் பண்ணாங்க. அப்போது இதை அங்கேயே நிப்பாட்டினும், அங்கேயே மூடிடணும் அப்படி யோசித்த ஐடியாவில் தான் இருந்திருப்பாங்க. கண்டிப்பாக ஆட்கள் வச்சுருப்பாங்க. ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, வச்சுட்டு இதே அங்கே எம்டிஆரில் திறக்கப்பட்ட கலரில் வெற்று கலர் இல்லைன்னா கண்டிப்பாக ஒரு பாடியை ப்ரொடியூஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. இயேசுவோட பாடி இங்கே இருக்குது, நீங்கள் இப்போ வெற்று கலர் இருப்பாங்க. அங்கே வெற்று கலரை இருந்தனால மட்டும்னால தான் அவங்களால ஒன்று ப்ரொடியூஸ் பண்ண முடியல. காலியான கலரை எம்டி டூம். இப்போது இது தவிர அது யூதர்கள் இன்னும் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் அவரோட பாடியை திருடிட்டு போயிட்டீங்கன்னு சொல்கிறாங்க. அந்த கேஸ் இன்னும் போயிட்டு இருக்கு. ஸோ அப்போ அங்கே ஒன்றும் இல்லை, அதனால தான் அவங்க சொல்ல முடியுது. அப்போ வெற்று கலர் என்ன சொல்கிறது, ஒரு புதிய அங்கே கல்லறை உடைந்து வெளியே வந்திருக்கு, மூடல வெளியே வந்துச்சு, ஒரு புது வாழ்க்கை வந்துருச்சு. அங்கேருந்து வந்துட்டார் இயேசு, உயிர்த்தெழுந்து வந்துட்டாருன்ற இதுதான் காமிச்சிருக்கு. ஸோ உயிர்த்தெழுதலுக்கு அதுக்கு மேலே ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட் பைபிள் நம்மளால் எடுக்க முடியாது. இன்னும் சரி நம்ம வந்து வெளியே பார்ப்போமே, அநேகர் இதை அக்செப்ட் பண்ணலன்னா வெளியில் இதே மாதிரி ஒரு ஃப்ராங்க் மாரிசன் ஒருத்தர், அவர் வந்து கிறிஸ்டியானிட்டியோட மூல ரெசரக்ஷன் அப்படின்றது, உயிர்த்தெழுதலுக்கு மூல காரணம் ஓப்பன் டூம் தான் காரணம்னு சொல்லிட்டு அவருன்னு சொல்ல நம்ம ரிசர்ச் பண்ணுவோம். இதை தப்புன்னு ப்ரூவ் பண்ணிட்டோம்னா நம்ம வந்து என்ன சொல்லிடுறோம்னா, இல்லை கிறிஸ்தவர்கள் இதுலேயே தப்பு, புது வாழ்க்கை, இந்த ரிசரக்ஷன் உயிர்த்தெழுதல் எல்லாமே தப்பு, உங்களோட ஹோப் ஃபெய்த் எல்லாமே வேஸ்ட் அப்படின்னு சொல்லலான் இருக்காங்க. அவர் ட்ரை பண்ணி இந்த மாதிரி ரிசர்ச் பண்ணிகிட்டே இருக்கும்போது அவர் பார்த்தா ரிசர்ச் பண்ணி ஒரு லெவலுக்கு வந்தோடனே அவரே அக்செப்ட் பண்ணி இது மித்துன்னு ப்ரூவ் பண்ண போனவர், அவர் இதை அக்செப்ட் பண்ணி இயேசு ரியலாகவே உயிர் தெளிந்திருக்கார் இங்கே அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதை அக்செப்ட் பண்ணி அவர் கிறிஸ்துவை ஏற்றி அதை பற்றி ஒரு புக்கு வேறு வெளியாந்துருக்கு, ஹூ மூவ் த ஸ்டோன் அப்படின்ற புக்கு. இவர் ஃப்ராங்க் மாரிசனோட லைஃப், அவர் என்ன பண்ணார் எல்லாம் கம்ப்ளீட்டாக வந்திருக்கு. நான் இங்கே கொஞ்சம் குறுக்கிட விரும்புகிறேன். இவருடைய ஒரிஜினல் பேர் வந்துட்டு ஆல்பர்ட் ஹென்ரி ரோஸ். அவர் எழுத்தாளராக எழுதினதான புனைப்பெயர் தான் வந்துட்டு ஃப்ராங்க் மாரிசன். 1875 என்னுடைய நினைவாற்றல் சரியாக இருந்தால் ரயில் பயணத்தில் ராபர்ட் இங்கர்சால் அவர் மீட் பண்ணுறார். அப்போ ராபர்ட் இங்கர்சால் வந்துட்டு ஒரு அஞ்ஞானவாதி. அவர் கேட்ட கேள்விகளுக்கு சரியாக பதில் சொல்ல முடியல இவருக்கு. அப்போ கிறிஸ்தவத்தை பற்றி இவர் மெதடிஸ்ட் சர்ச்சை சேர்ந்தவர். அப்போ இதை வரலாற்று பூர்வமாக ஆய்வு பண்ண அவர் எருசலேம் மற்ற இடங்களுக்கு வந்துட்டு அவர் பயணம் பண்ண அந்த ஆதாரங்கள்லாம் சேர்த்த போது அவருக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி என்னென்னா, இயேசு மெய்யாகவே உயிரோடு கூட எழுந்தார். அசைக்க முடியாத வரலாற்று ஆதாரங்கள் மீது இயேசுனுடைய உயிர்த்தெழுதல் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இந்த உண்மையை அவர் சொல்லி எழுதின அந்த புஸ்தகம் தான். அந்த நாட்களில் வந்துட்டு அது மிகச்சிறந்த ஒரு விற்பனை. கிட்டத்தட்ட அந்த புஸ்தகத்தை 30 முறை ஆங்கிலத்தில் மட்டுமே என்ன செஞ்சாங்க, திரும்ப திரும்ப பதிப்பிச்சாங்க.
20 மொழிகளில் அந்த நாட்களிலே வந்த ஒரு புஸ்தகம். அந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் வேதாகமத்துக்கு அடுத்து அந்த புஸ்தகம் மிக அற்புதமாக அது வந்துட்டு விட்டுச்சு. கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலை வரலாற்று பூர்வமாக சரித்திரபூர்வமாக எல்லா விதங்களிலும் ஏற்கனவே நிரூபிச்சாச்சு. இன்னும் சொல்லப்போனால் இன்றைக்கி நீங்கள் நான் கிறிஸ்துவ வாழ்வதே நமக்குள் அவர் உயிரோடு இருப்பதனால தான். தம்பி நீங்கள் இல்லை, இதில் பொதுவாக எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு டக்குன்னு லாஜிக்கல் ஆர்கியூமெண்ட் அப்படின்னா 3 நாள் கழித்து உயிர்த்தெழுதாருங்கிறீங்க, வெள்ளிக்கிழமை புனித வெள்ளியாம், ஞாயிற்றுக்கிழமை உயிர்த்தெழுந்தாராம்,